Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளூடாக போக்குவரத்தை மேற்கொள்ள முயற்சிக்கும் போதே பல ரயில் விபத்துகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறானதொரு விபத்து இன்றைய தினமும் பதிவானது. பாதுக்க ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையூடாக வேன் ஒன்று பயணிக்க முயற்சித்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதில் 5 வயதான பிள்ளை ஒன்றும் மற்றும் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். பாடசாலை சேவையில் ஈடுபடுகின்ற வேன் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாதுக்கையிலிருந்து இங்கிரிய நோக்கி பயணித்த வேன் அவிசாவளியிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ரயிலுடன் மோதியுள்ளது. பாதுக்க மாவத்தகம பகுதியில் இருந்து வந்த குறித்த வேன் பாதுகாப்பற்ற ரயில் கடவையினூடாக செல்ல முற்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் முன்பள்ளி மாணவன் ஒருவனும் வேனின் சாரதியும் அதில் பயணித்துள்ளனர். விபத்து இடம்பெறுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் வேனின் சாரதி சிறுவனை தூக்கிக் கொண்டு வேனில் இருந்து குதிப்பதற்கு முயற்சித்துள்ளதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் நமக்கு தெரிவித்தனர். வந்து பார்க்கும் போது வாகனத்தில் எவரும் இருப்பதாக தெரியவில்லை. நான் மறுபக்கமாக வந்து வாகனத்தை நெருங்கிய போது முன்பள்ளி சிறுவன் கீழே விழுந்து கிடப்பதை கண்டேன். வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லும் நோக்கத்துடன் நான் அவரை தூக்கினேன். ஆனால் அவரது கழுத்து உடைந்து உயிர் பிரிந்திருந்தது. வாகன சாரதியும் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். விபத்தில் உயிரிழந்த 5 வயதான ரசித்து மல்சர சமரசேகர் என்ற சிறுவன் கடந்த 4 நாட்களாகவே குறித்த வேனில் முன்பள்ளிக்கு வருவதாக முன்பள்ளி ஆசிரியர் ஒருவர் கூறினார். அதற்கு முன்னர் குறித்த சிறுவன் முச்சக்கர வண்டியிலேயே பாடசாலைக்கு வந்துள்ளான். இருப்பினும் அதற்கு அதிக செலவாவதால் சிறுவனை பாடசாலை சேவையில் ஈடுபடுகின்ற வேனில் அனுமதித்ததாக முன்பள்ளி ஆசிரியை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ரசுதுவின் தாய் பிரசவத்திற்காக தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் கொஸ்வத்த மாவத்தகம பகுதியைச் சேர்ந்த 39 வயதான வேனின் சாரதியும் உயிரிழந்துள்ளார். சடலங்கள் பாதுக்க பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த இடத்திற்கு பாதுகாப்பான ரயில் கடவை அவசியம் என பிரதேச மக்கள் வலியுறுத்துகின்றனர். இது 4வது 5வது சம்பவமாகும். இவ்விடத்துக்கு பாதுகாப்பான கடவை அமைத்துக் கொடுக்கப்பட்டால் அது பெருமதி மிக்கதாய் இருக்கும்.